இப்போ திரும்பவும் முட்டைக்கு தான் ஒரு சண்டை வந்திருக்கு. அதை பற்றி ஒரு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கமர்தினும் 2 பேரும் வந்து கமர்தின் தான் ஹாஃப் பாயில் கேட்குற மாதிரி இருக்குது. பாரு பக்கத்தில் நிற்கிறாங்க. பாருவும் கேட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஹாஃப் பாயில் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிச்சன் டீம் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. இல்லை போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் கானா வினோத் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆம்லெட் கேட்கும்போது ஒருத்தர் எனக்கு ஆம்லெட் தான் பிடிக்குங்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தன் ஹாஃப் பாயில் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இல்லை அது போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து சொல்கிறாங்க. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஒரு ஆம்லெட் தானே ஒரு ஹாஃப் பாயில் தானே கேட்குறாங்க, அதை போட்டு கொடுக்குறதுல அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு முடியாட்டா நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கத்துறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, எஃப்ஜே வந்து ஒரு பக்கம் வினோத் அண்ணாட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம் வேலையாக செஞ்சீங்க, நாங்கள் தானே வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கேட்குறாரு. ஸோ முட்டையை பொறுத்த அளவில் வந்து ஒருத்தருக்கு நிறைய வெந்தால் பிடிக்கும், நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு கம்மியாக வெந்தால் தான் பிடிக்கும். அது அவங்கவுங்க ஃப்ளேவரில் சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிட முடியும். அதனால இந்த பக்கம் கேட்குறது கரெக்ட் மாதிரி தான் தோணுது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த கிச்சன் டீம்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்கவுங்க விருப்பப்படி முட்டை செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வாட்டியும் செஞ்சு கொடுக்கணும். இது வரைக்கும் யாரும் செஞ்சு கொடுக்கலைன்னா செஞ்சு கொடுக்க வேண்டாம். பட் எஃப்ஜே சொல்கிறாங்கன்னா, எஃப்ஜே சொல்கிறதுல என்னை பொறுத்தளவில் எஃப்ஜே சொல்கிற பாயிண்ட்ஸில் எப்போவுமே ஒரு நியாயம் இருக்கும். ஸோ அது என்னங்கிறது எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். எஃப்ஜே வந்து இந்த இடத்துல போட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எபிசோட் பார்த்தா தான் தெரியும் என்ன எக்ஸாக்டாக என்ன சண்டை நடந்துச்சுன்னு. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.